வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதாவது டிஎன்எஸ்டிசியில் ஓட்டுநர் நடத்துனர் வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம். ம் இத பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்த ஒரு யூடியூப் வீடியோ டிரான்ஸ்கிரிப்டை வச்சு தான் இந்த முழு அலசலும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா தேர்வும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திருந்தவங்களுக்கு மறுபடியும் பிராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வாங்கன்னு ஒரு கடிதம் வந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு? இதை விட முக்கியமா எதிர்காலத்துல என்னென்ன பெரிய மாற்றங்கள் வரப்போகுது? வாங்க இத பத்தி விரிவா பேசுவோம். நிச்சயமா, இது சாதாரண விஷயம் இல்ல. ஆயிரக்கணக்கான பேருடைய கனவு, வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு. ஒரு அரசு வேலைக்காக பல மாசமா படிச்சு தேர்வெழுதி, உடற்தகுதி தேர்வு, செய்முறை தேர்வுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஆமா, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல வேலைதான் நம்பிக்கையோட இருக்கும்போது இப்படி ஒரு திருப்பம் வர்றது மனசளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த குழப்பத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல இந்த குழப்பத்தோட ஆணி வேர் எங்க இருக்குன்னு பாப்போம். இந்த மொத்த ஆட்சேர்ப்போட காலவரிசையை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். ஏப்ரல் மாசம் அறிவிப்பு வருது. ம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்ற அறிவிப்பு அது. கரெக்ட். ஏப்ரல்ல அறிவிப்பு வந்ததும் லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அடுத்து ஜூலை மாசம் எழுத்து தேர்வு. அதுவும் நல்லபடியா முடிஞ்சது. அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர்ல முதல் கட்ட செய்முறை தேர்வு, அதாவது பிராக்டிகல் டெஸ்ட். இங்கதான் விஷயமே இருக்கு. செப்டம்பர் அக்டோபர்லயே பிராக்டிகல்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சரி, மெரிட் லிஸ்ட் வரும், அப்புறம் கவுன்சிலிங், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இதுதானே வழக்கம். ஆமா, இதுதான முறை. ஆனா இப்போ டிசம்பர் மாசம் பொங்கல் பண்டிகை நெருங்கி வர நேரத்துல ஆமா, அந்த நேரத்துல திடீர்னு இன்னொரு பிராக்டிகல் டெஸ்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. வேற எந்த வேலைக்கும் போகாம இதையே நம்பி இருந்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா, இது ஒரு பெரிய மனச்சுமை தான். இங்கதான் நீங்க அனுப்புன அந்த வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ல ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, இந்த திடீர் குழப்பத்துக்கும் இரண்டாவது தேர்வுக்கும் பின்னாடி ஒரு வலுவான காரணம் சொல்லப்படுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஆனா முதல் செய்முறை தேர்விலேயே அதை சோதிச்சிருப்பாங்களே, இதுல என்ன புதுசா இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. முதல் தேர்வுல சோதிச்சாலும் நிர்வாகத்துக்கு அதுல முழு திருப்தி இல்லைன்னு தோணுது. சமீப காலமா அரசு பேருந்துகள்ல விபத்துக்கள் அதிகமாகிறது. ஆமா, அதை பத்தி செய்திகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓட்டுநர்களுக்கு இருக்கிற பணிச்சுமை இதையெல்லாம் கணக்கில் எடுத்து இந்த முறை எந்த சமரசமும் செஞ்சுக்காம ரொம்ப திறமையான ஆட்களை மட்டும்தான் எடுக்கணும்னு நிர்வாகம் ரொம்ப உறுதியா இருக்கிறதா உங்க ஆதாரம் சொல்லுது. ஓ, அதுல ஒரு வரி ரொம்ப முக்கியமானது. அறக்குறையா வண்டி ஓட்டுறவங்களையோ சரியா ஓட்ட தெரியாதவங்களையோ வேலைக்கு எடுக்க வேண்டாம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்களாம். ஓகே. இது ஒரு வகையில பார்த்தா சரியான முடிவுதான். பொதுமக்களோட பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல. ஆமா. ஆனா இங்க எண்களை பார்க்கும்போது தான் குழப்பம் இன்னும் அதிகமாகுது. அந்த மெரிட் லிஸ்ட்ல மொத்தம் 3274 பேர் தேர்வாயிருக்காங்க. ம் ஆனா இப்போதைக்கு கூப்பிட போறது வெறும் 1738 பேரை மட்டும்தான்னு சொல்றாங்க. அப்போ மீதி இருக்கிற சுமார் 1500 பேரோட நிலைமை என்ன? இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அவங்க நிராகரிக்கப்பட்டாங்களா இல்ல காத்திருப்பு பட்டியல்ல இருக்காங்களா? உங்க ஆதாரம் கூட இதுக்கு நேரடியான பதில சொல்லல. அப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம சில விஷயங்களை யூகிக்கலாம். இந்த 1738 பேருங்கிறது ஒருவேளை உடனடி தேவைக்கான எண்ணிக்கையா இருக்கலாம். சரி. இந்த இரண்டாவது கடுமையான செய்முறை தேர்வு மூலமா இந்த 1738 இடங்களுக்கு மிகச்சிறந்த ஆட்களை வடிகட்டி எடுக்க நினைக்கிறாங்க. மீதம் இருக்கிற 1500 பேர் ஒருவேளை அடுத்தடுத்த கட்டங்கள்ல காலி பணியிடங்கள் உருவாகும்போது அழைக்கப்படலாம். ஆமா, இல்லனா இந்த இரண்டாவது தேர்வுல தகுதி பெறாதவங்களுக்கு பதிலா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இந்த முறை தேர்வு ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்க போகுது. அப்போ மெரிட் லிஸ்ட்ல பேர் வந்தும் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு நிச்சயமற்ற தன்மையில ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க. இது நிர்வாக திட்டமிடல்ல இருக்கிற ஒரு குறைபாடு மாதிரி தெரியலையா? நிச்சயமா, வெளிப்படைத்தன்மை இல்லாததுதான் இங்க முக்கிய பிரச்சனை. பாதுகாப்பு காரணம்தான் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டாலும் இந்த செயல்முறை பத்தின தெளிவான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தா இவ்வளவு குழப்பம் ஏற்பட்டிருக்காது. சரி, இப்போ இந்த குழப்பத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து அடுத்த கட்டத்துக்கு போனவங்களுக்கு என்ன தகவல் இருக்குன்னு பாப்போம். அதாவது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 1738 பேர் பட்டியல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு.
அவங்க ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து வேலையில சேரலான்னு உங்க ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, இது அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கிற செய்தி. அதே மாதிரி இந்த 2வது கட்ட செய்முறை தேர்வுகள் டிசம்பர் 31ஆம் தேதியோட முடிஞ்சிரும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். இதுல உங்களுக்காக ஒரு முக்கியமான அவசரமான அறிவுறுத்தலும் அந்த வீடியோல இருக்கு. உங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலன்னா தயவு செஞ்சு சும்மா காத்துட்டு இருக்காதீங்க. ஆமா, இது ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. லெட்டர் வரலையேன்னு வீட்ல உட்கார்ந்திருந்தா ஒருவேளை உங்களுக்கான வாய்ப்பு தபால் நிலையத்துல தேங்கி கிடக்கலாம். கரெக்ட். அதனால உடனே உங்க ஏரியா போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் உங்க பேர்ல ஏதாவது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்கான்னு விசாரிக்க சொல்றாங்க. ஆமா, கவுன்சிலிங்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நேரமின்மை தான் இங்க பெரிய பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, உங்க எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு கடிதம் ஏதோ ஒரு நிர்வாக குளறுபடியால போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு மூலையில கிடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம தான் முந்திக்கணும். நிச்சயமா, எனக்கு வரவேண்டியது என்னை தேடி வரும்னு காத்திருக்க முடியாது. நாம தான் அதை தேடி போகணும். உங்க ஆதாரம் சொல்ற லெட்டர் வரவில்லைன்றால் விட்டுவிடுங்கள், ஆனால் போஸ்ட் ஆபீஸில் இருந்தால் கேட்டு வாங்குங்கள் அப்படிங்கிற வரி இததான் சொல்லுது. கரெக்ட். இது ஒரு நல்ல பாடம். சரி, இப்போ இருக்கிற பிரச்சனை, அதுக்கான உடனடி தீர்வு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இங்க தான் இந்த முழு உரையாடலுமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த தற்காலிக குழப்பங்களுக்கு பின்னாடி 2026ல வரப்போற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி உங்க ஆதாரம் பேசுது. இதுதான் எதிர்காலத்துல இந்த வேலைக்கு முயற்சி செய்ய போறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இது ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றம். இதுவரைக்கும் டிஎன்எஸ்டிசில ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு ஒரே பதவியா தான் ஆட்களை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா 2026ல இருந்து ஓட்டுநர் பணிக்கு தனியாகவும் நடத்துனர் பணிக்கு தனியாகவும் ஆட்களை எடுக்க போறாங்களாம். ஓ, தனித்தனியா? இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்? இதனால என்ன வித்தியாசம் வந்துட போகுது? நிறைய வித்தியாசம் இருக்கு. இது பணிகளை இன்னும் நிபுணத்துவத்தோட மாத்துறதுக்கான ஒரு முயற்சி. ஓட்டுநரோட முழு கவனமும் வண்டிய பாதுகாப்பா ஓட்டுறதுல மட்டும்தான் இருக்கணும். சரி. பயணிகள் கிட்ட டிக்கெட் போடுறது, சில்லறை மாத்துறது, நிறுத்தங்களை கவனிக்கிறதுன்னு அவரோட கவனம் சிதறக்கூடாது. அதுவும் சரிதான். நடத்துனரோட முழு கவனமும் பயணிகளுக்கான சேவை, வருவாய் ஈட்டுதல், கணக்கு வழக்குகள்ல இருக்கணும். இப்படி வேலைய பிரிக்கிறது மூலமா சேவையின் தரம் அதிகமாகும்னு நிர்வாகம் நினைக்கலாம். இது கேட்க நல்லா இருக்கு. அப்போ இதனால எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகும், அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான தகவல். இந்த மாற்றத்தால கிட்டத்தட்ட 13,000 புதிய காலி பணியிடங்கள் நிரப்பப்படலாம்னு அந்த ஆதாரம் ஒரு பெரிய எண்ண சொல்லுது. 13,000-ஆ? ஆமா, 13,000. இது வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. 13,000-ஆ? இது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கை. அப்போ இப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற ஒருவர் 2026ல வர்ற இந்த பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சா அவங்க இப்போ இருந்து என்ன செய்யணும்? அதுக்கான வழிகாட்டுதல்களையும் உங்க ஆதாரம் ரொம்ப தெளிவாவே சொல்லுது. முதல்ல ஓட்டுநர் வேலைக்கு முயற்சி செய்யறவங்க கனரக வாகன உரிமம், அதாவது ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் வைத்திருக்கணும். சரி, அது ஓரளவுக்கு நேரடியான வழிமுறை. ஆமா, எல்எல்ஆர் போட்டு முறையான பயிற்சிக்கு பிறகு வாங்கிடலாம். ஆனா சவால் எங்க இருக்குன்னா நடத்துனர் உரிமம் வாங்குறதுல தான். நடத்துனர் உரிமம் வாங்குறதுல என்ன பெரிய சவால்? அதுவும் லைசென்ஸ் தானே? இல்ல, இப்போ அது அவ்ளோ சுலபம் இல்ல. முன்ன மாதிரி இல்லாம இப்போ நடத்துனர் உரிமம் வாங்க ஒரு முக்கியமான தகுதிய கட்டாயமாக்கியிருக்காங்க. அப்படியா? என்ன அது? தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசி நடத்துற முதலுதவி பயிற்சியில கலந்துக்கிட்டு அவங்க கொடுக்கிற முதலுதவி சான்றிதழ, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கணும். ஓ, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டா? ஆமா, இந்த சர்டிபிகேட் இல்லாம நீங்க நடத்துனர் உரிமத்துக்கு விண்ணப்பிக்கவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான தகவல். ஒரு வகையில இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. யோசிச்சு பாருங்க, ஒரு பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது யாருக்காவது திடீர்னு ஒரு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டா, ஆமா, ஒரு முதலுதவி தெரிஞ்ச நடத்துனர் அங்க இருக்கிறது எவ்ளோ பெரிய உதவியா இருக்கும். நிச்சயமா. இது நடத்துனர் வேலைய வெறும் டிக்கெட் கொடுக்கற வேலையா பார்க்காம பயணிகளின் பாதுகாவலரா ஒரு பொறுப்புள்ள பதவியா மாத்துது. கரெக்ட். இது அரசு பணிகள்ல கூட வெறும் படிப்பு மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரத்யேக திறன்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு காட்டுது. ஆமா, இனிமேல் அரசு வேலைக்கு போகணும்னா அந்த வேலைக்கு தேவையான சிறப்பு தகுதிகளையும் சான்றளிக்கப்பட்ட திறன்களையும் வளர்த்துக்க வேண்டியது கட்டாயமாகுது. அப்போ 2026ஐ குறிவைக்கிறவங்க இப்பவே இந்த முதலுதவி சான்றிதழ் வாங்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நிச்சயமா.
அறிவிப்பு வரட்டும் அப்ப பாத்துக்கலான்னு இருந்தா கடைசி நேரத்துல ஒன்னும் பண்ண முடியாது. இந்த முதலுதவி சான்றிதழ் வாங்குறதுக்கு சில மாதங்கள் கூட ஆகலாம். அப்போ முன்கூட்டியே தயாராகிறது தான் வெற்றிக்கான வழி. அதுதான். சரி, இந்த முழு விவாதத்தையும் நாம ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். இப்போ டிஎன்எஸ்டிசி ஆட்சியிருப்புல என்ன நடக்குது, நீங்க என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது, இப்போ நடக்கிற தாமதத்துக்கும் கூடுதல் தேர்வுக்கும் காரணம் பாதுகாப்பு. ரொம்ப திறமையான ஆட்களை மட்டும் எடுக்கணும்னு நிர்வாகம் உறுதியா இருக்கு. ஆமா. இரண்டாவதா, அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திருக்கிற அந்த 1738 பேர் பட்டியல்ல உங்க பேர் இருந்தா உடனே போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் விசாரிங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. மூன்றாவது, ஒரு பெரிய செய்தி. 2026ல ஓட்டுநர் நடத்துனர் பணிகள் தனித்தனியா நிரப்பப்பட இருக்கு. கிட்டத்தட்ட 13,000 வேலைவாய்ப்புகள் வரப்போகுது. இது ஒரு பெரிய ஆளு, அதுக்கு தயாரா இருக்கணும். ஆமா. நான்காவது, அந்த அலையில பயணம் செய்ய இப்போவே தயாராகணும். குறிப்பா நடத்துனர் வேலைக்கு ஆசைப்படுறவங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் கொடுக்கிற முதலுதவி சான்றிதழை வாங்குறதுல கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கான நுழைவுச் சீட்டு. அருமை. தேவையான எல்லா தகவல்களையும் நாம அலசிட்டோம். ஒரு நிமிஷம். நீங்க அனுப்பின ஆதாரம், லைசென்ஸ் எப்படி வாங்குறது, சர்டிபிகேட் எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு வழிகாட்டுது. அது சரிதான். ஆனா நாம இன்னும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. அரசு போக்குவரத்து துறையில வேலைகள் இப்படி நிபுணத்துவம் பெறும்போது அடுத்த 10 வருஷத்துல இந்த வேலைகளோட தன்மை மொத்தமா எப்படி மாறும்? ஓகே, நீங்க சொல்றது புரியுது. வெறுமனே ஒரு டிரைவிங் லைசென்ஸோ கண்டக்டர் லைசென்ஸோ வச்சிருந்தா மட்டும் போதுமா? இல்ல தொடர்ச்சியா நம்ம திறமைகளை வளர்த்துக்க வேண்டியது ஒரு அடிப்படை தகுதியா மாறுமா? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ யோசிங்க. எதிர்காலத்துல பேருந்துகள்ல ஜிபிஎஸ், டிஜிட்டல் டிக்கெட்டிங் மிஷின், பயணிகளுக்கான மொபைல் ஆப்ஸ்னு தொழில்நுட்பம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்போ அதையெல்லாம் சுலபமா கையாள தெரிஞ்ச ஒரு ஊழியர் தானே தேவைப்படுவார். அதே மாதிரி பயணிகளோட இப்படி மென்மையா பேசுறது, அவசர காலங்கள்ல எப்படி பதட்டப்படாம நிலைமைய கையாளறது, இதெல்லாம் முக்கியம் தானே? ஆமா, மென்திறன்கள் ரொம்ப முக்கியம். உங்க ஆதாரம் உரிமங்களை பத்தி பேசுது. ஆனா நம்ம உரிமங்களை தாண்டி இந்த வேலைகளுக்கு தேவையான அடுத்த கட்ட திறன்களை பத்தி இப்போவே சிந்திக்க ஆரம்பிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? அதுதான் உங்களை லட்சக்கணக்கான போட்டியாளர்கள்ல இருந்து தனிச்சு காட்டும்.